ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குட் பேட் அக்லி ஃப்ளாப்டா, ப்ரொடியூசர் தலையில் துண்டு போட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் இல்லை, வெகு சிலர் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நெத்தியடி பதில் கொடுக்குற மாதிரி அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் நேற்று டியூட் படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தெளிவுபடுத்திட்டார். அவர் என்ன வீடியோ பேசியிருந்தாருன்னா, வீடியோவில் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த தமிழ் திரைப்படம் மிகப்பெரிய ஹியூஜ் ஹிட்டு, அஜித் சாருடைய கெரியர்லேயே தமிழ்நாட்டுகள் தேட்ரிக்கல் ஷேர் மட்டுமே எங்களுக்கு பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி மைதிரி மூவி மேக்கர்ஸோடைய தயாரிப்பாளர் நேற்று தெளிவுபடுத்திட்டார். இப்போ இவங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ குட் பேட் அக்லி ஃப்ளாப்புன்னு பேசியிருந்தானுங்களே, குட் பேட் அக்லி தோல்வி, 33 கோடி 43 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டாங்களே, இவங்கெல்லாம் எந்த மூஞ்சை கொண்டு போய்ட்டு வச்சுப்பானுங்க இப்போ? ஏன்னா ஒரு படத்தோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் சொல்வது மட்டுமே உண்மை. மற்றவங்க எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையிலையோ இல்லை அவங்களுக்கு டேட்டாஸ் அடிப்படையிலையோ தான் சொல்லுவாங்க. பட் ஒரு படத்தோடைய தயாரிப்பாளர் சொல்வது அனைத்தும் உண்மை. சில பேர் பப்ளிசிட்டிக்காக போடுவாங்க, அந்த கதையெல்லாம் நம்ம எடுத்துக்கல. முதல் நாளே இத்தனை கோடி வசூல் அத்தனை கோடி வசூல் அப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் பேச விருப்பப்படல. இந்த படம் ஆஹா கலெக்ஷன் ஓஹோ கலெக்ஷன் சொல்லி பூஸ்டப்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த திரைப்படத்துக்கு அவங்க பெருசாக ப்ரமோட் கூட பண்ணலை. ஏன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் கூட அவங்க எடுத்து இன்னொரு படத்தை பற்றி தான் பெருமையாக அதாவது போஸ்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க தவிர குட் பேட் அக்லியை கூட அவங்க பெருசாக போடவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க படத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த படம் எப்படி இருந்தாலும் வெற்றி அடைய போகுது, நம்ம எதுக்கு ஒரு வீணாக செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த டைமில் அவங்க அதை பெருசாக கண்டுக்க கூட இல்லை இன்னும் சொல்ல போனால். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஈர்ப்பை ஈர்த்து அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கின்றதை நேற்று ஆணித்தனமாக அடித்து பேசிட்டார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குட் பேட் அக்லி திரைப்படம், அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் பல பேர்கிட்ட விசாரித்த போது அவங்க சொன்ன ஒரே பதில் தான், சார் அந்த திரைப்படம் ஒரு 185 ஒரு 195 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கோம் சார் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கும்போது கூட அதே தான் சொல்கிறாங்க. ஒரு 185 ஒரு 195 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கோம், ஒரு 200 கோடிக்கு கொஞ்சம் கம்மி சார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தோடைய வசூல் இருக்குது. ஏன் நம்ம தமிழ்நாடு திரையரங்க மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 5 படத்தை தான் சொன்னார் அவர். ஒரு பொன்னியின் செல்வன் 1, ஒரு விக்ரம், ஒரு ஜெயிலரு, ஒரு குட் பேட் அக்லி, ஒரு அமரன், இந்த திரைப்படங்கள் தான் சார் 90லேருந்து ஒரு 110 கோடிக்குள்ளே ஷேர் எடுத்திருக்கோம், தமிழ்நாட்டு ஷேர் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த 5 படங்கள் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஷேர் எடுத்த படங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாடோட மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் தலைவர் சொல்லும்போது அதை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது, நம்பாவும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் தமிழ்நாடோட தலைவரே, அவர் தான். அவரே அவர்கிட்ட இல்லாத டேட்டாஸே கிடையாது சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும், வசூல் ரீதியாக என்னென்ன படங்கள் எப்படி வெற்றி. ஸோ அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்தை வெக்கமே இல்லாமல் இவனுக்கு ஃப்ளாப்புன்னு சொன்னானுங்க. 40 கோடி லாஸ் அது இதுன்னு பேசியிருந்தாங்க. சரி, இவனுக்கு கதையெல்லாம் ஓரம் வச்சுட்டு இவங்களுடைய அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேர்மையாக சினிமா துறைக்கு வந்தவங்க, எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமா துறைக்கு வந்தவங்க, இந்த எந்த சப்போர்ட் இல்லாமல் சினிமா துறைக்கு வந்தவங்க, இவங்கள தான் இவங்க டார்கெட் பண்ணுறானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ரஜினிகாந்த், ஒரு அஜித்குமார், ஒரு சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி நடிகர்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் வேணாம் சார். ஒரு ஆஃபீஸில் எடுத்துங்களேன், ஒரு ஆஃபீஸில் ஒரு தன்னிச்சையாக நீ செயல்பட்டு நீ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வச்சிங்களேன், அங்கே இருக்கிற எம்டிக்கு தெரிஞ்சவன், மேனேஜருக்கு தெரிஞ்சவன், மேனேஜர் சொந்தக்காரன், எம்டிக்கு சொந்தக்காரன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படா இவன் மட்டும் தனித்திறமையை காட்டி இவன் மேலே வரான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே, அவன் பேரை கெடுக்கணும்டா, அவனை அழிக்கணும்டா, அவனை ஒடிக்கணும்டா, அவனை ஒழிச்சு கட்டணும்டா இப்போவே அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு நிகழ்வு. ஸோ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ்லேயே அந்தளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, எத்தனை தொழிலாளிகள், எத்தனை டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒருத்தன் தன்னிச்சையாக செயல்பட்டு வர்றான்னா அவனை இவ்வளோ ஈஸியாக விட்டுருவானுங்களா? எந்த சப்போர்ட் இல்லாமல் வர்றான்னா அவனை ஈஸியாக அவனுக்கு வளர விட்டுருவானுங்களா? ஆனால் அதையும் மீறி அவன் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், ஒருத்தர் தமிழகத்தின் தலை நடிகர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், இவர் மாதிரி நடிகர்லாம் இவங்க வளர விட்டுருவானுங்களா? விடவே மாட்டாங்க. அப்புறம் நான் எங்கள் அப்பன் டைரக்டர், எங்கள் அப்பன் ப்ரொடியூசர், எங்கள் அப்பன் நடிகர், அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை இருக்குது, நீங்களும் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கிற நடிகர்கள் மத்தியில் இப்படி மாதிரி நடிகர்கள் வளர்ந்துட்டாங்கன்னா இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த எவன்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கான் பாருங்கள், அவனெல்லாம் வச்சு வீடியோ பேச விடு, ட்விட்டு போட விடு, இதில் போட இன்ஸ்டார்ட் பண்ண விடு,
இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணு, எக்ஸ்தலத்தில் போஸ்ட் பண்ணு, இப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா குரூப் சுற்றிட்டு தான் இருக்கீங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அவனுங்க வந்து நீதி நேர்மை நியாயம்லாம் பார்க்க மாட்டானுங்க, காசு கொடுத்தா என்ன வேணாலும் போடுவானுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் வந்து நிறைய பேர் சுற்றுறாங்க. நாம கூட தான் சார் இருக்கோம். நாம் வந்து ஏதாச்சும் ஒரு நடிகரை நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து பேசுகிற நடிகரெல்லாம் வந்து நாம் சொல்லி தான் அவங்க பெருமை அடையணுன்ற அவசியமே கிடையாது. அவங்கெல்லாம் ஆல்ரெடி எந்த எந்த இடத்துல இருக்காங்கன்றது இங்கே மக்களுக்கே தெரியும், ரசிகர்களுக்கு தெரியும், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அவங்களெல்லாம் நாம் பூஸ்டப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒன்றும் இல்லாதவனுங்க, நடிப்பு திறமையே இல்லாதவனுங்க, ஒரு நாலேஜ் இல்லாதவனுங்கெல்லாம் பேசுகிறத யார் பேசுவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனசாட்சியோடு பேசுங்க. ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் வளர்ந்து விடவே கூடாதுன்றதில் ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தன்னை வந்து பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த கதையெல்லாம் ஓர வச்சுடுங்க. ஸோ குட் பேட் அக்லியோட சரித்திர வெற்றியை நாம் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்தோடைய தயாரிப்பாளரே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது என்ன எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AK-64 இந்த படம் எப்போ தாங்க டேக் ஆஃப் ஆகும்? அவர் மாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேஸில் பிஸியாக இருக்கார். ஒவ்வொரு நாடாக வந்து அந்தந்த ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து மலேசியாவுடைய இன்னொரு சீசனும் இருக்குது, ரேஸில் கலந்துக்க போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் நாம் வந்து அஜித்குமாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட நேற்று வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் நேற்று நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ கூட அவர் கண்டிப்பாக பார்ப்பார். அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், தம்பி இந்த மந்த் எண்டு இல்லைன்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாரு. என்ன சார் மலேசியாவில் இன்னொரு ரேஸ் இருக்குது சார் அஜித் சார்? இல்லை, அஜித் சார் இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அஜித் சார் வந்து ஒரு டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் அந்த செட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு வந்து AK-64 அஜித் சார் இல்லாத போர்ஷன்ஸ்கள் எல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க. அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிசம்பர் எண்டில் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து அந்த செட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் செய்தி. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை எப்படியாச்சும் May 1 அன்னைக்கு கண்டிப்பாக தேட்டரில் வந்தே ஆகணும் அப்படின்றதில் ரெக்க கட்டி நிற்கிறாராம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னாங்க. அதுக்கு ஒரு வேறு ரீசன் இருக்குது. இந்த படத்தை தயாரிக்க கிட்டத்தட்ட 3 பேர் ரெடியாக ஆனாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேனே, அவர் வந்து அந்த நாட்டோட பணம், அதாவது இப்போ ரேஸில் கலந்துக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நாட்டு பணமாக எனக்கு கொடுங்க, நான் உங்கள் ப்ரொடக்ஷன் நடிக்கிறேன்னு சொன்னார். அவங்களால அந்த நாட்டு பணமாக ரெடி பண்ண முடியல. அவ்வளோ தொகையை வந்து நம்ம அந்த நாட்டு பணமாக ரெடி பண்ணோம்னா அதுக்கு 1008 ப்ரொசீஜர், 1008 இதெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால தான் தயாரிப்பாளர்கள் இவங்க வந்து இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தானுங்க, புழுவிட்டு இருந்தானுங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் யாருன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். அவர் தான் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய தமிழ்நாட்டு விநியோக உரிமையை வாங்கியவர். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய லாபம், அது அவர் நல்லாவே தெரியும். ஏன்னா அதனால தான் அவர் என்னடா இது நம்ம இஷ்டத்துக்கு கலெக்ஷன் போட்டு போனால் எங்கேயோ போதே, நம்ம அப்புறம் ப்ரொடியூசர் பதில் சொல்ல வேண்டியது இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து என்ன சார் இவ்வளோ லாபம் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமேன்றக்காக தான் அவர் 14 நாளுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட்டே போடல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வாரத்தில் வந்து இவ்வளோ கோடி 171 சம்திங் வசூலாச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வசூல் ரீதியாக எதுவுமே போடலை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னன்னா, இந்த திரைப்படத்தை தயாரிக்க போவது யாருன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு அஜித்குமார் அவர்கள் வாங்கிய சம்பளம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையே சொல்லப்போனால் இன்னும் அந்த படத்துக்கு இன்னும் எந்த விதமான அட்வான்ஸும் வாங்கலை, இதுதான் உண்மை. ஆனால் தயாரிக்க போதவர் தான், அஜித்குமார் கேட்ட சம்பளத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான். உண்மையிலே வந்து அந்த படத்துக்கு அஜித்குமார் அவர்கள் நிர்ணயித்த சம்பளம் 175 கோடி ப்ளஸ், அதாவது வந்து வித் GST. இதுதான் அஜித்குமார் அவர்கள் இந்த படத்துக்காக வாங்க போகிற சம்பளம். இன்னும் இது வரைக்கும் எந்த சம்பளமும் உறுதிப்படுத்தலை, அதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டதாக தான் வந்து இந்த படமே வந்து இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நவம்பர் இந்த வாரம், அதாவது வந்து அக்டோபர் எண்டில் இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அஜித்குமார் இல்லாத காட்சிகள் அமைப்புகள்லாம் படமாக்க போகிறாங்க அப்படின்றது தான் செய்தி. இந்த திரைப்படத்துக்கு வந்து தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் மத்தியில் வந்து பல போட்டிகள் நிலவும். ஆனால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தையும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலே தான் ஓன் ரிலீஸ் தான் பண்ண போகிறாருன்றது தான் வந்து செய்தி. அது வேறு இல்லாமல் May 1 எப்படியாச்சும் இந்த படத்தை இறக்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப உன்னிப்பாக இருக்கார் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். எப்படி ஒரு குட் பேட் அக்லி வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு தேட்ரிக்கல் மெட்டீரியலாக இருந்ததோ, ரிப்பீட்டாக பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஃபேன் பேஸ் சம்பவத்தை அதிக முறை பார்த்த படம் வந்து குட் பேட் அக்லியாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி எவனாலும் கேட்டு போகலாம், எப்படி வந்து ஒரு 5 முறை 6 முறை பார்த்துட்டு பண்ணுவான் குட் பேட் அக்லியை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த படம் வந்து 100%ல் 200% நிறைவேற்றிச்சுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் குதூகலப்படுத்திச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது AK-64 திரைப்படமும்
எப்படி ரசிகர்கள் மட்டும் பூர்த்தி செஞ்சுதோ, ஆனால் AK-64 திரைப்படம் நீங்கள் வாங்கடா ஒட்டுமொத்த ரசிகர்களையும் நான் பூர்த்தி அடையிறேன்டா, ஃபேமிலி ஆடியன்ஸ் முதல் கொண்டு இந்த படத்தை வந்து கொண்டாட வைக்கிறேன்டா, தேட்டரில் ஆட்டம் பாட்டம் விசிலு அதை சொல்லுவாங்களே ஆல்ஸு விக்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீ போகிற மொத்த பேருமே வாங்கிட்டு போகணும் பொழுது AK-64 படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து அடித்து திம்சம் பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். நிச்சயமாக அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக எனக்கும் இருக்குது. இதே சந்தோஷத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.